இன்றைக்கு கரூரை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலங்களை இன்னைக்கு தனியாருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. முதமா லஞ்சம் இல்லைன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு லஞ்சத்தை நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 41 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே நேரத்தில் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையிலிருந்து லீகல் கேர்ஸ் வாரிசு அடிப்படையில் பணி கொடுக்க வேண்டியவர்களுக்கு நிறைய பேர் கொடுக்க வேண்டியது. அதை கொடுத்து விட்டு அதை கொடுத்தால்தான் இது சரியானதாக இருக்கும். நம்மள பத்திரிகை துறையை பொறுத்தவரைக்கும் யாரும் பத்திரிகைகளை யாரும் அனுமதிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அது வன்மையாக கண்டிக்க தகுந்தது. முதலமைச்சர் லஞ்ச ஊழல் சொல்லிட்டு லஞ்ச ஊழல் இன்னைக்கு எல்லா துறையிலும் இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். உண்மையிலே அது கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. சார் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்ற அவர் கரூர் இன்சிடென்ட் அப்போ பாத்தீங்கன்னா காவல்துறையினர் எங்க சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்குது. அதே போல காவல்துறை இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறதா அவங்களே அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்கிறான். ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பூசி காவல்துறை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எடுத்துட்டு வரன்ற மாதிரி விஜய் அவர் சொல்லியிருக்காரு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவராக இருந்து இந்த முதலமைச்சராக இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்துக்கள் மனது புண்படும்படியாக இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கள் என்பது வருத்தத்திற்கும் வேதனைக்குரியது. இவர் ஏன் 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு ஏன் ராத்திரி 7 மணிக்கு வந்தார்? அதனால்தான் இவ்வளவு கொலைகளுமே நடந்தது.